ஸோ ஹாய் guys, ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு லாங் வீடியோவில் வெயிட் பண்ணுறோம். எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோனி பையனுக்கு கைகள் வச்சுட்டு சும்மா இருக்க தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்னத்தை தான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைலர் கொடுன்னு கேட்டப்போ கொடுக்க வேலை. இப்போ ட்ரைலர்லாம் கொடுத்துட்டேன், சரி படத்துக்கு கொஞ்சம் ஹைப்பாகனு பார்த்தா மொத்த படத்தையும் கிட்ட லீக் பண்ணிகிட்ருக்கான் டிவி ஸ்பாட்லேயே. உலகெல்லாம் காத்திருக்கும் ஹல்கோட ஃபைட்டை கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே லீக் பண்ணிட்டான். என்ன நடக்க போகுது, என்ன லொட்டு லொசுக்கு எல்லாத்தையுமே லீக் பண்ணிட்டான். இனி தேட்டரில் எதுக்குமே நம்ம போய் விசில் அடிக்க முடியாது, கத்த முடியாது. என்ன எல்லாத்தையும் அந்த சீட் டெடிக்ஸில் வர மாதிரி 1 2 3 சொல்லிட்டு மறந்துட்டு தான் போனால் போல். ஸோ நான் தான் நம்ம எஸ்பி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நிறைய பேர் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம சேனலில் வேலை செய்யலைன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாக அன்சப்ஸ்கிரைப் தான் அதிகமாக ஆகிட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் தான் பண்ணி விடுங்க ப்ளீஸ், பாவம். அதுக்கப்புறம் இப்போ லைக் பட்டன் அப்படியே ஹார்ட் ஷேப்பில் மாற்றிடுவாங்க, அதுவும் அப்படியே அந்த லைக்கையும் கொஞ்சம் தட்டி விட்ருங்க. ஸோ எனிவேஸ் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் நம்ம எஸ்பி. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய டிவி ஸ்பாட் வந்துக்கிட்டே இருக்குது, வரிசையாக வந்துக்கிட்டே நிறுத்தவே முடியல. ஏன்னா ஸோ அவனை நிறுத்துங்கன்னு கிட்டவே முடியல. இப்போ பெரிய டாக்காக போகிறது எப்படின்னா, ஷாக்கர் எதுக்குடா இந்த படத்தில் வராருன்னு நிறைய கேள்வி. ஏன்னா ஷாக்கர்லாம் இந்த படத்தில் வராரான்னு தெரில. ஆல்ரெடி ஏகப்பட்ட வில்லன்ஸ், ஆல்ரெடி இந்த மாதிரி 2 படம் நிறையா வில்லன்ஸோட வந்து படு ஃப்ளாப் உடஞ்சிருக்கு. டாசம் 2, ஸ்பைடர்மேன் 3, அதாவது அந்த டோபி மேகியரோட ஸ்பைடர்மேன் 3 சொன்னேன், நோவே ஹோம்ல சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த ஸ்பைடர்மேன். அதனால் இந்த படத்தில் ஆல்ரெடி 7-8 வில்லன்ஸு. இப்போ ஆல்ரெடி ஷாக்கர் ரொட்டு ரோஸ்க்குன்னா என்னடா வில்லன்ஸ்லேயே போட்டு ஸ்பைடர்மேன் பாவண்டா செத்துக்கிட்டு போயிடும் போகிறான்டா. ஸோ ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, கன்ஃபார்மாக வேணாம் எப்படியாச்சும் யூஸ் பண்ணி ஆகணும் மார்வல். ஏன்னா சீக்ரெட் வார்ஸ் வரப்போகுது, கன்ஃபார்ம் வேணும் தேவை ஸ்பைடர்மேனுக்கு. ஏன்னா டாக்டர் டூம், லோக்கி இந்த மாதிரி பயங்கரமான பவர்ஃபுல் கேரக்டர்கிட்ட போய் ஸ்பைடர்மேனை இது பண்ணோம்னா கம்மியாக தான் தெரிவார். பட் ஆர்கானிக் வெப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில், மியூட்டேஷன் நிறைய இது வந்திருக்கு. ஸோ அந்த ஷாக்கர் கான்லெட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கிரே ஹல்க்கு விஷயத்தை போய் பார்த்து வந்துடும். எனக்கு ரொம்ப இந்த படத்தில் கிரே ஹல்க்லாம் வரப்போகிறது இல்லை. வந்தாலும் கிரே ஹல்க்கு ஏன்டா கூப்பிட்டு வரீங்க, வந்து க்ரீன் ஹல்க்கு முடிச்சு வைக்கிறா. ஆல்ரெடி இந்த ப்ரொஃபஸர் ஹல்க்குக்கே பாதி மார்வல் இதே போயிடுச்சு. இப்போ இந்த சேவேஜ் ஹல்க்கு, வேர்ல்டு வார் ஹல்க்குன்னு அப்படி போயிட்டு அப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கிரே ஹல்க்கை கூப்பிட்டுவாங்கடா. இப்போ க்ரீன் ஹல்க் வச்சு அப்படி என்னடா பண்ணிட்டீங்கன்னு கிரே ஹல்க்குக்கு போகிறீங்க. ரெட் ஹல்க்கு எதுக்கு வந்தாருன்னு தெரில, சி ஹல்க்கு எதுக்கு வந்தாருன்னு தெரில. பச்சை கலர் ஹல்க்கை வச்சு அதை செய்யுங்கடா. ஸோ அந்த கிரே ஹல்க்கு இந்த படத்தில் வரப்போகிறது இல்லை, கன்ஃபார்ம் அது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் கொஞ்சம் கிரேவாக தெரியாது, அப்படியே அந்த பில்டிங்கை விட்டு நின்னாலே க்ரீன் ஆகிடுறாரு. ஏன்னா இவன் கேமோஃப்ளாஜா இல்லை ஹல்காடா இது, கன்ஃபார்ம் அது டஸ்ட்டுங்க. அந்த டஸ்ட்டு படிக்கிறனால அங்கே கொஞ்சம் அந்த பில்டிங் உடையிறனால அது கிரேவாக தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைட்டில் அவர் ஸ்பைடர்மேன் யூஸ் பண்ணுறது நார்மல் வெப் ஷூட்டர்ஸா இல்லை ஆர்கானிக் வெப்ஸான்னு தெரில. ஏன்னா அந்த ஹல்கோட பாடியிலே ஒரு கோடு போடுதுன்னா இது கன்ஃபார்ம் நார்மல் வெப் ஷூட்டர்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஆர்கானிக் வெப்ஸ் எனக்கு தெரிஞ்சு டோபியோட வெப்ஸை விடவே ரொம்ப பவராக இருக்கணும். ஏன்னா இந்த படத்தில் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனாலேயே அந்த நார்மல் வெப் ஷூட்டர்ஸை யூஸ் பண்ண முடியாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த நார்மல் வெப் ஷூட்டர்ஸே இவ்வளோ பவராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒருவேளை ஆர்கானிக் வெப்ஸ்ன்னு சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஷாக்கர் கான்லெட்டு மாதிரி நிறைய டிவி படம் விட்டுருக்கானுங்க. இந்த ஷாக்கர் கான்லெட்டு எனக்கு ஏதாச்சும் எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா எப்படியும் சாதாரண ஸ்பைடர்மேனாலலாம் ஹல்க்கு அளவுக்கு ஒரு லெவல் பிளீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்டு இந்த இப்போ ரீசெண்டாக பிஆர் படத்துலலாம் வருதில்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அதனால் ஷாக்கர் கான்லெட் கொடுப்பாங்கன்னு தெரில, முன்னாடி நினைக்கல. ஆனால் ஷாக்கர் கான்லெட் அவ்வளோ பவரானு கேட்டிங்கன்னா மேபி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சீன்லேயே ஷாக்கர் கான்லெட்டில் ஒத்தே கையிலேயே அது உடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த சீன்லாம் ஷாக்கர் கான்லெட் போட்டு இருக்காரு. ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. ஸோ படத்தில் ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குற அளவுக்கு எத்தனை வில்லன்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க நம்ம கன்ஃபார்மே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஷாக்கர் கான்லெட்டு. பட் ஷாக்கர் இந்த படத்தில் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஹோம் கம்மிங்லேயே ஷாக்கர் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஒரு ஷாக்கர் யூஸ் பண்ண ஐட்டத்தை மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஆனால் நான் ஸ்பைடர்மேன் ஹல்க் பனிஷர் ஃபைட்டில் பனிஷர் ஜகாவார் நினச்சேன். ஆனால் ஜகாலாம் வாங்குறாங்க, அவர் நின்று சண்டை போட்டிருக்காரு. ஆஃப்டர் ஹல்க் மட்டும் சாவித் ஹல்கா மாறினதுக்கப்புறம்
அவர் அங்கிட்டு போயிட்டார் போல் பயத்தில். பட் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா பனிசரி ப்ரொஃபஸர் ஹல்காக இருக்கும் போதும் அந்த காண்டட்டை போட்டு தான் இருக்கார். அதுக்கப்புறம் பனிசர் கூட இருக்கும் போதும் அந்த காண்ட்லெட்டில் போட்டு தான் இருக்கார். அதனால் அந்த காண்ட்லெட்டை போட்டே தான் யூஸ் பண்ணுறாரு போல். இது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் மிஸ்ஸஸ் ஹல்க்ன்ற ஃபைட்டில் ஸ்பைடர்மேன் பயங்கரமாக அடி வாங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீனில் கெட் வெல் சூன் ஸ்பைடி, கம்பேக் ஸ்பைடி அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. அதை பார்த்து ஸ்பைடர்மேன் சந்தோஷமாக போடுறான். ஏன்னா நோவே ஹோமில் இதே மாதிரி சிட்டியில் தான் அவர் எக்ஸ்போஸ் ஆனப்போ எல்லாருமே அவளை புள்ளி பண்ணியிருப்பாங்க, செஞ்சு பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க பீப்புளை அவர் வெறுக்கல, அப்பயும் ஹெல்ப் தான் பண்ணார். பட் நம்ம அப்போ நினச்சிருப்பார் போல் நம்ம எடுத்த டிசிஷன் அப்போ நமக்கு இப்போ யாருமே இல்லையேன்னு நினச்சிருப்பாரு. பட் இல்லை, நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டு தான்ற மாதிரி தான் ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன் தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த நியூ அவெஞ்சர்ஸ் டீமில் இருக்க எலினா பெல்லோவா இப்போ ரீசெண்டாக ஒரு காமிக்கான ஏதோ சின்ன காமிக்கான மாடல் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கான்செப்ட் ஆர்ட்டும் இது பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் ஆனால் அதில் கெவின் ஃபெகே சொன்ன ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, எலினா பெல்லோவா டூம்ஸ்டேக்கு முன்னாடி ஒரு படத்தில் கன்ஃபார்ம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன படம்னு எத்தனை படம் வருதுன்னு லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லாம் பொறுத்தவரை ஒரே ஒரு படம் தான் வருது, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. அதே நீங்கள் வெப் சீரிஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வரும். ஏன்னா விஷன் குஸ்ட் வருது, விஷன் குஸ்ட்டில் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட மூவின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கன்ஃபார்ம் எலினா பெல்லா வர்றது அன்அஃபீஷியலி, சரி அஃபீஷியல்லே ஒரு 99% கன்ஃபார்ம். இது 1% விஷன் குஸ்ட்டுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. விஷன் குஸ்ட்டு எதுக்குடா சம்மந்தமெல்லாம் எலினா பெல்லோ விஷன் குஸ்ட்டு பார்க்க போகிறான்னு கேட்பாங்க போல். ஸோ எலினா பெல்லோ இப்படி ஸ்பைடர்மேன் கிட்ட இப்படி நியூ அவெஞ்சர்ஸில் சேர்ந்துக்கிறியான்னு கேட்டு அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க்கோட பிராண்ட் நியூ டே முடிச்சுட்டு அப்படியே டூம்ஸ்டேக்கு போவாங்க. அப்படி பார்த்தா ஒரு நல்ல கதையாக இருக்கும். ஏன்னா இப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆகும். சைடி சிங்க் பண்ணுற கேரக்டர் ஜீன் கிரேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடி சிங்க் பண்ணுறது ஜீன் கிரேவாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் 90% எல்லா சோர்ஸ்லேருந்தும் ஜீன் கிரே தான் சொல்கிறாங்க. ஆனால் சைடி சிங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேனை சுற்றி இருக்க கேரக்டர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்பைடர்மேனால் இவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை ஆக வேண்டியதாக இருக்குமோ, இல்லை ஸ்பைடர்மேனால் ஏதாச்சும் ஒரு வேலை ஆயிடுச்சா, இல்லை ஏதாச்சும் ஸ்பைடர்மேன் பண்ணிவிட்டாரான்னு தெரில. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் ஜீன் கிரே பார்த்திங்கன்னா இந்த சீனில் பார்த்திங்கன்னா நெட்டையும் என்ஜேவியும் கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த என்ஜே இந்த கட்டத்தில் அழுக கூட செய்கிறாங்க. ஏன் ஒரு வேளை நோவே ஹோமில் நடந்த விஷயத்தெல்லாம் போட்டு காமிக்கிறாங்களோ அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எம்ஜே இப்படி ஒருத்தர் இருந்தானா, அன்றைக்கி காஃபி ஷாப்பில் கூட வந்தானா, நம்மளுக்கு காப்பாற்றினானா அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். இன்னொரு டிவி ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அப்படியே ஹல்க் எங்கேயோ மேலே ஏறி போகிறாரு. அதே பில்டிங்கில் அவர் அப்படியே வெப்பாலேயே சுற்றி கட்டி போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. நோவே ஹோம்லேயும் இதே டெக்னிக் தான் கிட்டத்தட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கும் போட்டிருப்பாரு, ஜாமெண்ட்ரின்னு. அதனால் ஹல்க்குக்கும் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்க்குறாரு போல். ஸோ இது ஸ்பைடர்மேனா மேக்ஸ்மேனா? எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி மேக்ஸ் பண்ணால் எனக்கே சுத்தமாக மேக்ஸ் வராது. இந்த ஸ்பைடர்மேனு மேக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வெரி தான் வருது. ஸோ ஆனால் மார்வலில் எல்லா படத்துலேயும் போஸ்ட் கிரெடிட் சீன்ன்றது கன்ஃபார்ம் இருக்கும், ஒரு சில படத்தில் இருக்காது. ஆனால் என்னென்னா இந்த படத்துலையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரெடிட் சீன் இருக்குது. அது டூம்ஸ்டே லீக் பண்ணுற மாதிரி இருக்குது. அது இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா அந்த சோனி பையன் பண்ணுறவங்க என்ன டிவி ஸ்பாட்லேயே எல்லாத்தையும் போடுறது. ஒருவேளை போஸ்ட் கிரெடிட் சீனையும் ஏதாச்சும் ஒரு லீக் டிவி ஸ்பாட்டிலாம் போட்டுருவானோன்னு ஒரு சின்ன சந்தேகம். ஸோ அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. இதுக்கு அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை எப்படியாச்சும் சோனி பாஸ்வேர்டு 1 2 3 நினைக்கிறேன் எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டுருக்கடா, விட்டால் மொத்த படத்தையும் லீக் பண்ணிட்டு போடா நீ எங்கடா போகிறீங்க? அதுவும் ஸ்பைடர்மேன் ஸ்கார்பியன்ற ஃபைட்டில் ஸ்கார்பியன்னு ஸ்பைடர்மேன் சொல்ல நான் ஸ்கார்பியன் நினைக்கிறேன்னு கேட்பார். ஸோ அந்த ஜீன் கிரே எல்லாரையும் கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க, ஈவன் தோ இட்ஸ் அ ஸ்கார்பியன். ஏன்னா என்னன்னா ஸ்பைடர்மேனாக அவங்க ஏதோ மூலியமாக ஹெல்ப்புக்கோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ மூலியமாக ஸ்பைடர்மேனை சுற்றி இருக்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒருவேளை ஜீன் கிரேவே இந்த படத்தில் 90% இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் சைடு சிங்ஸ் பண்ணுற கேரக்டரை எந்த டிவி ஸ்பாட்லையும் போடாமல் இருக்கா, அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதையே எல்லாருக்கும் மெயின்டைன் பண்ணுடா. சைடு சிங்குக்கும் எந்த டிவி ஸ்பாட்லையும் யாரும் ஒரு பிக்கு கூட வரல. ஒரு கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இது வரைக்குமே. கண்ணும் அவ்வளோ ஃபுல்லாக தெரில, ஃபுல் பிரைட்னஸில் நல்லா அழுத்தி வச்சா தான் கண்ணே ரைட்டாக தெரியுது.
டூம் ஸ்டோனுக்கும் அதே மாதிரி தான், எதுவுமே பண்ணாம வச்சுருக்கான். இதே ஃபார்முலாவை எல்லாருக்கும் போட்டு வீடா இன்னும் எத்தனை பேர் உள்ள ஒழுத்து வச்சிருக்கியோ. இதே பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் தேட்டரில் போய் ஒரு சில கேமராஸ்க்கெல்லாம் விசில். இந்த படத்தில் நோவே ஹோமில் ஒரு பிசுறு வேணும் அவங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பிசுறு வேணும் இப்போ எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு 1000 பிசுறு இந்த வேணும் பயபுள்ள எங்கெங்கேயோ போட்டுப்பான். லாஸ்ட் டான்ஸில் என்னன்னா கரப்பாம்பூச்சி கூடலாம் மண்டாயிட்டு சுற்றிட்டு இருக்கான். இந்த வேணத்தையும் ஒரு பர்மிஷனுக்கு விடுங்கடாடே. இப்போ சீக்ரெட் வார்ஸில் எப்படா வேணும் இல்லாமல் ஸ்பைடர் மேனை பார்க்க காமிக் படித்து வளர்ந்தவங்களடா அதெல்லாம். ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாம மாறும். அது இப்போ சோனிக்கிட்ட விற்றுக்கிட்டாங்க. இப்போ ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. ஸ்பைடர் மேனோட அந்த 900 கேரக்டர்ஸில் இருக்கார். ஸோ இன்னும் பாடம் வர 2 வாரம் இருக்குது. இந்த 2 வாரத்தில் இன்னும் எத்தனை டிவி ஸ்பாட் வரப்போகுதுன்னு தெரில. ட்ரைலர்ஸே வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சோனி எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி வெயிடா தேட்டரில் போய் படத்தை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டிவி ஸ்பாட்டில் நம்ம பிரேக் டவுன் பண்ண முடிய விஷயங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய தடாலடியான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தால் அந்த பெல் ஐக்கான ஆனில் வச்சுக்கோங்க. ஒரு அடுத்த தாறுமான தடாலடியான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எஸ்வி.